கமல் சார் கூட ஆமா மகாநதி படத்தில் நடிச்சிருக்கேன். மகாநதியில எந்த ரோல் பண்ணிருந்தீங்க? மகாநதியில தலைவாசல் விஜய் பையனா பண்ணிருக்கேன். ஓகே, கமல் சார் வந்து குழந்தை தேடி வருவாரு அந்த இடத்துல ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் அவர் ரவுண்ட் ட்ராக் போட்டு நாலு பேர் டைலாக்லாம் எடுத்தாங்க. அது சாங்ல வரும், மாண்டேஜா வரும். அது அந்த மாதிரி நம்ம வேந்து பார்க்க கூட நிறைய நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல, இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மையா சொல்லும்போது அப்போ ஒன்றும் தெரியல சார். கமல் சார் கிட்ட ஆக்சுவலா நான் அவர் வந்தாரு, அவர்கிட்ட எதிர்க்க பண்ணி காமிச்சேன். அவர் பார்த்தோன்னே சூப்பர். அவர் எப்பயுமே வந்து நல்லா பண்றவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். அப்போ நான் சின்ன பையன் இன்னும் கூடுதலா எனக்கு இது பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்த படத்தை கூட குருதி புனல் கூட கூப்பிட்டாங்க. அடுத்த படம் பண்ணும்போது நான் தான் ஒரு வேற படத்துல மாணிக்கன்னு ஒரு படம், ராஜ்கிரண் படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படத்துல தான் அது போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு கேப் ஆயிடுச்சு, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ அவர் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து டெக்னீஷியனா உள்ள வரும் பாத்தீங்களா, அப்பதான் அந்த வேல்யூவே அவங்கள யாரு அந்த இது தெரிஞ்சது. அப்ப நடிக்கும் போது சரி ஆர்டிஸ்ட் கமல் சார் தெரியும் அவ்வளவுதான். மற்றபடி நம்ம டெக்னீஷியனா உள்ள வரும்போது அந்த சினிமாக்குள்ள வரும்போது தான் அவங்களோட வேல்யூ இன்னும் நம்மளுக்கு தெரியப்படுத்தல.